இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, இன்றைய நாளில் பல்வேறு நபர்கள் பல கருத்துக்களை முன்வைத்து ஜெபிக்கிறார்கள். அந்த கருத்துக்களோடு இணைந்து நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குறித்து நாம் வேண்டுவோம். ஆகாஷ் மான்ஃபோர்ட் 21ஆம் ஆண்டு பிறந்தநாள். ஆரோக்கிய ஸ்டாலின் 45வது ஆண்டு பிறந்தநாள். ஆண்டோ ஜோன்ஸ் பிறந்தநாள் வழியாக ஜெய்சன் 9ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகின்ற இவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி கடவுள் நிறைவாக இவர்களை ஆசீர்வதிக்கவும். மேலும் இந்த திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி அறிதலாக ஆந்தனி ராஜ், ஜோசப், செலீனா, விஜய், ஜெஸ்ஸி, ஆண்டோ, கிறிஸ்டி, டேவிட், மல்லிகா, சேவியர், லூது மேரி, கிறிஸ்டோபர், ஸ்டெல்லா குடும்பத்தினர், சாம் ஜோஸ், சக்சஸ் இன் பிஸ்னஸ், ஜோன்ஸ், வெல்டிங் ஒர்க், தொழில் முன்னேற்றம் வேண்டியும் ஜெயசீலன் குடும்பத்தினர் நன்றி அறிதலாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கடவுள் இவருடைய நன்றிகளை எல்லாம் ஏற்று நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் வேண்டுவோம். மேலும் இந்த திருப்பலியானது டெய்ஸி, பெத்லின், பப்பையா, பத்மான்ஸ், புஷ்பம், மேரி மகதலின், ஃபாதர் இன்சக்கல், ஃபாதர் அருளப்பன், பிரதர் ஆரோக்கிய சுவாமி, அம்பிகா ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் டெத் ஆனிவர்சரி, ஜே வெக்டர், டிஏடி சுவாமி, லூத் மேரி என்கின்ற கஸ்தூரி, அப்ரிகோஸ், ராயன், லெபோரா, மஸ்காரனியூஸ், மனோகரன், பெர்னாண்டோ, மேபெட், காகோ, லியாஃபோன்ஸ், ரொட்ரிகோ, எஸ் ஏழமால் ஆராய்ச்சி, மேலும் தாமஸ், டக்ளஸ் பெர்னாண்டோ, அருணா பெனதத் மேரி, இருதயம் காணிக்க மேரி, இருதய மணி, இவர்கள் இத்திருப்பலியை ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த ஆன்மாக்களுக்காக இத்திருப்பலியில் வேண்டுவோம். மேலும் இத்திருப்பலியானது ஒன் லிங்க் ஃப்ரைட் சொல்யூஷன் ஸ்டெப்பிங் இன்டு 4th இயர் திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களுக்காக திருப்பலியில் நாம் வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள், மீண்டும் ஒரு புதிய நாள், புதிய வாரம், புதிய மாதமும் நாம் பெற்றிருக்கின்றோம். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி பொது காலத்தினுடைய 18ஆம் ஞாயிறு அந்த இயேசுவோடு இணைந்த வாழ்வுதான் இனிமையான வாழ்வாக மாறும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆதாரமாகவும் குடும்ப வாழ்வின் ஆதரவுமாக இருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டுவோம். எது நிலையானது, எதுதான் நிலையற்றது, எதுதான் உண்மை, நாம் யார், எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ அழைக்கப்படுகின்றோம், நாம் என்னவாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனநிலையில் மாற்றத்தை நாம் பெற்றால் எப்படி நாம் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ முடியும் என்ற பல கேள்விகளுக்கான பதிலை அற்புதமாக இன்றைய நாளுடைய இறைவார்த்தை நமக்கு வழங்குகிறது. ஆண்டவர் இயேசுடைய அருள் ஆசை நாம் பெற்று இருப்பதில் நிறைவு கண்டு மகிழ்வோடு மனநிறைவோடு செழுமையாய் வளமையாய் முழுமையாக வாழ திருப்பலியில் கலந்து கொள்ள கடவுளுக்கு நாம் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் எண்ணி பார்த்து இறைவனிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பாட்டிகள் புனித சுவக்கின் அன்னம்மாளுடைய விழாவை முன்னிட்டு நாம் தாத்தா பாட்டிகள் தினத்தை இன்று நாம் பங்கில் நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே அந்த நிலைக்கு உயர்வு பெற்றிருக்கக்கூடிய அவர்களுக்காகவும் அவருடைய உடல் நலத்திற்காகவும் நாம் திருப்பலியில் நாம் வேண்டுவோம். இயேசுடைய அருள் ஆசிரை நாம் கேட்போம். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழமெல்லாம் அல்ல இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் அது அடியார்களாக எங்களுடன் இறந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பிக்கவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். மனித வாழ்வு மனித உழைப்பு என்பது தனியாக எந்த பலனும் அளிப்பதில்லை என்றும் இறைவனை சார்ந்து இருக்கும்போதுதான் மனித உழைப்பு அழகாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் மாறுகிறது என்பதையும் எடுத்துரைக்கிறது. மனித உழைப்பு இறைவனை சார்ந்ததாக மாற்றப்படவும் கடவுளே எல்லாம் என்ற நிலை ஏற்படவும் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 2 மற்றும் அதிகாரம் 2 21 முதல் 23 முடிய. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். 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 மனிதரை பொழுதுக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரை மீண்டும் பொழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம்.
காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பங்கு பெற விரும்பினால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுமாறு அழைப்பு விடுக்கிறார். உலக இயல்புக்குரிய ஒழுக்கக்கேடுகள் அனைத்தில் இருந்தும் விலகி புதிய மனித இயல்பை அணிந்து கொள்ள திருத்தூதர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுவையே அனைத்துமாக கொண்டு ஏற்றத்தாழ்வு இல்லாத புதிய சமூகம் படைக்க வரம் வேண்டி இவ்வாசகத்துக்கு செவி கொடுப்போம். மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம், அதிகாரம் 3, தெய்வீக திருவசனங்கள் 1-5 வரை மற்றும் 9-11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை பற்றியே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவற்றை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலிற்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகமற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 13 21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவரை எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்து அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்லுவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் நாம் எல்லோரும் இணைகின்றோம். ஒரு குடும்பமாக, ஒரு பங்காக நம்மை நாம் தயாரித்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் செல்வோம், ஆண்டவருடைய அருள் ஆசிரியை பெறுவோம் என்று நாம் வரக்கூடிய அந்த மனநிலையே ஒரு ஆசீர்வாதமாக மாற்றும். ஆகவே ஒரு குடும்பமாக நாம் வருகின்ற பொழுது அது ஒரு ஆசீர்வாதம். அதோடு புதிய நாள், புதிய வாரத்தை, புதிய மாதம் கூட நமக்கு பிறப்பெடுத்து நம்மை தொடங்குகின்றோம். என்னதான் நாம் இருந்தாலும், வாழ்ந்தாலும், உழைத்தாலும், சம்பாதித்தாலும் நமக்குள்ளாக தேவையான அந்த நிறைவுக்கும் முழுமைக்கும் வாழ்வுக்கும் நகர்த்திச் செல்வது கடவுளுடைய அருளும் ஆசிரும் ஆற்றலும் தான். ஆலயம் என்பது இட்ஸ் எனர்ஜெட்டிக் பாயிண்ட் என்று நாம் சொல்லலாம். இது ஒரு ஆற்றலின் பிறப்பிடம், ஆற்றலின் மையப்புள்ளி. ஆகவே கடவுளுடைய ஆற்றல் சக்தியை நாம் பெற்று மீண்டுமாக மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நம்முடைய வாழ்க்கைக்கு செல்லதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை புதிய நாள், புதிய ஆசீர்வாதம். அதனால தான் அடிக்கடி நாம் சொல்லுவோம், வாரா வாரம் ஆறா வாரம் என்ற மகிழ்ச்சியோடு நாட்களை தொடங்குங்கள். அன்புக்குரியவர்களே, பணத்தால் வசதியை வாங்கலாம், ஆனால் வாழ்வை வாங்க முடியாது. பணத்தால் மனிதர்களை நாம் வாங்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. பணத்தால் படுக்கையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் பதவியை நாம் பெறலாம், ஆனால் பாசத்தை பெற முடியாது. பணத்தால் மனிதர்களை பெறலாம், ஆனால் மனிதத்தை பெற முடியாது. அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒரு நாள் இந்த உலகை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டாராம். உலகத்தை பார்க்க வந்தாராம். அதை பார்த்தவுடன் ஒரு பெரிய பணக்காரன் மகிழ்ச்சியாக கடவுளை பார்த்தவுடன்
தன்னை பற்றி பெருமையாக கடவுளிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றான். தன்னுடைய அந்தஸ்துக்களை எல்லாம் சொல்லிக்கொள்ள, கடவுளே அதை பார்த்தீங்களா, அரண்மனை போன்ற பெரிய வீடு, அது என்னுடையதான், தட்ஸ் மைன் என்று அவன் சொல்லுகிறான். இன்னும் கொஞ்சம் தூரத்திற்கு நகர்ந்து போய், கடவுளே அதை பாருங்கள், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க, அது என்னுடையதான், தட்ஸ் ஆல்சோ மைன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்கிறார். இன்னும் நகர்ந்து கொண்டே போய் அங்கே பாருங்கள், பெரிய கண்ணுக்கேற்ற நிலம் இருக்கிறதுல அவ்வளோ நிலமும் என்னுடையதான் என்று பணக்காரன் பெருமையாக சொன்னான். இதையெல்லாம் கேட்டுவிட்டு கடவுள் அவனை சுட்டி காட்டி சொன்னாராம், எல்லாம் உன்னுடையது, ஆனால் உன்னுடைய உடல் என்னுடையது என்று கடவுள் முடித்தாராம். அன்புக்குரியவர்களே, இரவும் பகலுமாக சம்பாதிக்க பல பேர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் கேட்டால் இந்த தத்துவம் கட்டாயம் சொல்வார்கள், பணம்தான் எல்லாம், பணம்தான் மகிழ்ச்சி, பணம்தான் நிறைவென்று சொல்வார்கள். மேலோட்டமாக பார்த்தால் அப்படி இருக்கலாம், ஆனால் உண்மையாக பார்த்தோம் என்றால் அது அல்ல. ஞானம் பெற்றவர்கள் அது உண்மை இல்லை என்று சொல்வார்கள். இப்படிதான் ஒருவர் தன் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் 80 வயது படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ஃபாதர், 40 வருஷம் நான் நாயா உழைச்சி பணத்தை சம்பாதித்தேன். எப்படி? நாயா உழைச்சி பணத்தை சம்பாதித்தேன். அடுத்த 40 வருஷம் பேயா இருந்து அந்த பணத்தை நான் காப்பாற்றினேன். ஆக மொத்தத்தில் இந்த 80 வயசு நாயாக இருந்த, பேயாக இருந்த, ஆனால் மனுஷனை நான் வாழவே இல்லை என்று சொன்ன. அவருக்கு வயசு என்ன? 80. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுடைய வாசகங்கள் ரொம்ப அழகான, நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது, ரொம்ப அழகான வார்த்தைகள். இந்த உலகத்தில் செல்வங்கள் அல்லது நிலையானவை என்று எதை கருதுகிறோமோ, சபை உரையாளர் புத்தகம் இன்றைக்கு சொல்லுகிறது, எல்லாம் வீண் 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 என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் திறமையோடும் அறிவோடும் ஞானத்தோடு சம்பாதிக்கிறார், அதை உழைக்காத ஒருவருக்கு கொடுத்து விட்டால் அது வீண்தானே என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சிந்திக்க ஒரு அற்புதமான ஒரு இறைவார்த்தை முதல் வாசகம். நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர் அழகாக சொல்வார், வாழ்க்கை என்பது என்ன. அவர் கொடுக்கக்கூடிய பல தத்துவங்களில் ஒன்று நமக்கு உதவியாக இருக்கும். வாழ்க்கை என்பது எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து எத்தனை தடவையும் எப்படி எண்ணாலும் கூட்டினாலும் கழித்தாலும் வகுத்தாலும் கிடைக்கக்கூடிய விடை பூஜ்ஜியமான புதிரான கணக்கு என்கிறார் கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான வார்த்தைகள். வாழ்க்கை என்பது எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து எத்தனை தடவையும் எப்படி வேணாலும் கூட்டினாலும் கழித்தாலும் வகுத்தாலும் கிடைக்கக்கூடிய விடை பூஜ்ஜியம் என்ற ஒரு புதிரான கணக்கு தான் வாழ்க்கை என்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் அந்த யதார்த்தத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு அழகான ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு தர ஆசைப்படுகின்றேன், உதவியாக இருக்கும். 1928ஆம் ஆண்டு அமெரிக்க நாடு சிக்காகோ மாநகர். அந்த சிக்காகோ மாநகரத்தில் ஏஜ் வாட்டர் பீச் ஹோட்டலில் கவனிங்க, உலகத்தில் தலைச்சிறந்த 7 பணக்காரர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். There was a meeting held, the world richest 7 personality, 7 நபர்கள். ஒன்று முதன்மையான இரும்பு வியாபாரி, உலகத்திலேயே முதன்மையான இரும்பு வியாபாரி ஒன்று. இரண்டாவது ஒரு ஃபர்ஸ்ட் லீடிங் பர்சனாலிட்டி இந்த வீட், கோதுமை வியாபாரி, இரும்பு வியாபாரி, கோதுமை வியாபாரி. மூன்றாவது நியூயார்க் நகரத்தினுடைய பங்குச்சந்தை நிறுவன அதிபர் 3. நான்காவது அமெரிக்க நாட்டுடைய கேபினட் அமைச்சர், மினிஸ்டர். 5 ஒரு பங்குச்சந்தை ஸ்ட்ரீட் வால்ட் என்கின்ற ஒரு பெரிய பங்குச்சந்தை நிறுவன அதிபரும் கூட. 6வது ஒரு சர்வதேச வங்கியினுடைய தலைவர். 7வது ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய முதலாளி. இந்த 7 பேர் தான் 1920ஆம் ஆண்டுகளில் உலகத்தின் பெரிய பணக்காரர். சுவாரஸ்யமாக இருக்கும், கவனிங்க. என்னன்னா, ஒட்டுமொத்த 1920இல் சர்வதேச பொருளாதாரத்தை இவர்கள்தான் தன்னுடைய கைக்குள்ளாக வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் பேசுவது, திட்டமிடுவது, முதலிடுவதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.
அப்பொழுது இருந்த இளையோர்கள் இளம்பெண்கள் எல்லாம் வாழ்ந்தால் இவர்களைப் போல, அமெரிக்கர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவர்களைப் போல நான் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இது மீட்டிங் நடந்தது 1928. 25 ஆண்டுகள் கழித்து இவர்களுக்கு என்ன நடந்தது? அது ஒரு சுவாரஸ்யம். அந்த முதன்மையான இரும்பு வியாபாரி, அவர் யார் என்றால் சார்ல்ஸ் கூஃப், கடைசி 5 வருஷம் கடனில் கழித்து இறந்து போனார். அடுத்து கோதுமை வியாபாரி, அவர் ஆர்த்தர் காட்டன் என்பவர் அதாவது தன்னுடைய கம்பெனி திவாலாகி வெளிநாட்டிற்கு சென்று அங்கே இறந்து போனார். பிறகு நியூயார்க் நகரனுடைய அந்த கேபினட் மினிஸ்டர், அவர் ரிச்சர்ட் வைட்னி என்பவர் தான் செய்த தவறுக்காக சிங் ஜெயிலில் கடைசி காலத்தில் இறந்து போனார். பிறகு அந்த உடைய வால் ஸ்ட்ரீட் கேபினட் மினிஸ்டர் அவரும் என்ன நடக்கிறது என்றால், ஏறக்குறைய ஆல்பர்ட் பால் என்பவர், அவரும் கடைசி காலத்தை ஏதோ தவறு செய்துவிட்டு விடுதலையாகி வெளியே வந்து தன் வாழ்நாளில் இப்படியாக அவரும் சோகத்தில் இறந்து போனார். கடைசி அந்த 3 நபர்கள் சொன்னேன் இல்லையா, அந்த சர்வதேச வங்கியின் தலைவர், பிறகு தனியார் நிறுவனம் ஆகிய அவர்கள் பார்த்தோம்னால் ஜெஸ்ஸி லிவர்மோர் மற்றும் லியோன் ஃபெரோசா, அதே போல் ஈவா ட்ரூகர், இந்த 3 பேரும் பெரிய பணக்காரர்கள் கடைசியில் தற்கொலை செய்து கொண்டார்கள். இவருடைய வரலாறெல்லாம் இப்படி தான் முடிந்தது. ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? இட்ஸ் குவைட் சர்ப்ரைஸ் டு ஹியர் அபவுட் த வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் லைஃப் வாஸ் எண்டட் வித் அ ட்ராஜடி. இதிலிருந்து ஒரு பாடம் இருக்கிறது. த மாரல் ஸ்டோரி ஆஃப் திஸ் வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பர்சன் என்னவென்றால், பணம் செல்வம் சிலவற்றை சாதிக்கலாம், வாஸ்தவமான பேச்சு. ஆனால் வாழ்வை கொடுக்கக்கூடிய திறமை பணத்திற்கும் செல்வத்திற்கும் இல்லை. அதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தி. இந்த நாளுடைய நற்செய்தி நீங்கள் கவனிச்சிங்களா? பேராசைக்கு இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுந்த உடைமையை ஒருவர் வைத்திருப்பதால் வாழ்வு வந்து விடாது. இப்படியும் நாம் யோசிக்க வேண்டும். பணம் செல்வம் என்பது இட்ஸ் அ பிளஸ்ஸிங். பழைய ஏற்பாடு சொல்கிறது சுபிட்சம், ஐஸ்வர்யம். எது? பணமும் செல்வமும். ஒருவர் வறுமையில் இருக்கிறார் என்றால் அவன் ஏதோ ஒரு கெட்ட செயலை செய்திருக்கிறான் என்றுதான் விவிலியத்திலும் வாதங்கள் இருக்கிறது, யோபுடைய கதாபாத்திரம். ஆனால் பணமும் செல்வமும் அதிகமாக வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை நாம் இலக்காரமாக பார்ப்பதும் அல்லது கடவுள் இல்லவே இல்லை என்று கடவுளை நிராகரிப்பதும் தான் கேள்விக்குறி. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் இயேசு சொன்ன கதை, த பியூட்டிஃபுல் பேரபிள், அழகான ஒரு பேரபிள். அந்த பேரபிளுக்கு என்ன தலைப்பு தெரியுங்களா? கவனிச்சிங்களா? என்ன பேரபிளுக்கு தலைப்பு என்னது? பணக்கார ஓமை. அப்படி அல்ல, பணக்கார முட்டாள் ஓமை. என்னது? த ஃபூலிஷ் ரிச்சஸ்ட் மேன் பேரபிள். கடவுள் பாருங்க, ஆண்டவர் இயேசு சொன்ன கதையினுடைய தலைப்பு என்ன? பணக்கார முட்டாள் ஓமை. ஏன் இவன் முட்டாள்? தட்ஸ் a question. பணக்காரன், வசதி படைத்தவன். Why Jesus was telling him as a foolish? that has to be think. இல்லையா? ஏன் ஒரு வசதி படைத்தவன பணக்காரனை அவன் கடவுள் முட்டாள் என்கிறார்? அப்படி என்னதான் நடந்தது? அப்படி என்னதான் இவன் தவறு செய்தான்? that has to be discussed over in this homily. நாம் அதை ஆராய்ச்சி செய்வோம். இப்போ இவன் என்ன நடந்தது? என்னுடைய நிலம் விளைந்தது, அந்த ஆண்டு நிலம் விளைந்தது. அது தவறா? தவறு இல்லை. நிலம் விளைந்தது, நன்றாக விளைந்தது. which means he knows the farming. இல்லையா? அவனுக்கு விவசாயம் நன்றாக தெரிந்திருக்கு. தெரியவில்லை என்றால் தான் அவனுக்கு விவசாய அறிவு இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அந்த பணக்காரனுக்கு நல்ல விவசாயத்தை பற்றி அறிவு இருந்தது. தட்ஸ் ஃபைன் அண்ட் குட். அடுத்து, ஆகவே என் நிலம் விளைந்தது, அதை நான் சேர்ப்பதற்காக களஞ்சியத்தை நான் பெரிதாக கட்டுவேன். அதுவும் சரிதான். விளைஞ்சதை வீணடித்தால் நிர்வாக திறமையில் கோளாறு. ஆனால் நிர்வாக திறமை பர்ஃபெக்ட். அப்படி என்றால் விவசாய அறிவும் உண்டு, நிர்வாக திறமையும் உண்டு. ஆனால் கடவுள் இருந்தும் அவனை பணக்கார முட்டாள் என்கிறார். ஏன்? வேர் யூ மேட் a mistake. அவன் எந்த புள்ளியில் தவறு செய்தான்? ஏன் கடவுள் அவனை முட்டாள் என்கிறார்? தட்ஸ் a question. ஏன் அவன் சொல்லுகிறார்? ஏனென்றால் he is foolish in his mind, meant
மென்டலி வாஸ் கரப்டட். ஆகையால் அவனுடைய மனநிலையில் முட்டாள்தனம் அதிகமாக இருக்கிறது. பர்ஃபெக்ட் இன் இஸ் ஃபார்மிங், பர்ஃபெக்ட் இன் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பட் இஸ் மைண்ட் இஸ் கொலாப்ஸ்ட். அவனுடைய வாழ்க்கை பற்றிய சிந்தனை, பணத்தை பற்றிய சிந்தனை, செல்வம் பற்றிய சிந்தனை எல்லாம் முற்றிலும் எக்கச்சக்கமான தவறுகள் இருக்கிறது. பல தவறுகளில் இரண்டு தவறுகளை பற்றி நாம் சிந்திக்கலாம், நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும். முதல் தவறு, இவன் ஏன் பணக்காரன் முட்டாள் என்றால், அவன் செய்த முதல் தவறு, தன்னை தாண்டி யாரையும் பற்றி அவன் சிந்திக்கவில்லை. தன்னை தாண்டி யாரையும் பற்றி அவன் சிந்திக்கவில்லை. அன்புக்குள்ளே இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஐ ப்ராப்ளம் இருக்கும் இல்லை? ஐ ப்ராப்ளம், நம்முடைய கண்கள் குறைபாடு, ஐ ப்ராப்ளம் எனக்கும் இருக்கிறது, ஐ சைட்ஸ் இல்லையா? அது இப்போ தான் லேட்டஸ்ட். அதுவும் இது ஒரு ஃபன்னியான விஷயம். 2 பேரை கூட்டின்னு போனேன் ஐ செக்கப்புக்கு. டாக்டர் என்ன பார்த்து நீங்களும் செக் பண்ணினார். அன்றைக்கி போட்ட கண்ணாடி தான் இது. நான் சும்மா போயிருந்தேன் 2 பேரை கூட்டின்னு உதவி செய்யறதுக்கு. ஆகல எல்லாருக்கும் இருக்கிறது ஐ ப்ராப்ளம். ஐ ப்ராப்ளத்தை கூட சரி பண்ணிடலாம். ஐ ப்ராப்ளம் சரி பண்ணலாம். பட் டுடே த பிக் ப்ராப்ளம் இஸ் அ ஐ ப்ராப்ளம் இல்லையா? ஐ ப்ராப்ளம். ஐயில் ஆரம்பித்து ஐயில் தான் முடியும். இவங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான், ஐ ப்ராப்ளம், நாட் ஏ ஐ ப்ராப்ளம். அதாவது ஐ இன்றைக்கி பாருங்கள், இந்த பணக்கார முட்டாள் ஏன் முட்டாள் என்றால், நான், என், எனக்கு, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன், ஆங்கிலத்தில் கிராமர். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன் அப்படின்னா என்னது? தன்னிலை ஒருமை பிரதி சொற்கள் தான் இவனுடைய வாழ்க்கை. என்னது? நான், என், எனக்கு. திஸ் இஸ் வேர்ல்ட். பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த நாளுடைய அவன் எங்கே அந்த ஐ ப்ராப்ளம் என்றால், அதாவது அவனுடைய வார்த்தை என்ன? நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை, நான் என்ன செய்வேன்? அவருடைய கேள்வி, நான் என்ன செய்வேன்? 17வது வார்த்தை. பிறகு 18வது வார்த்தை, நான் என் களஞ்சியத்தை சேர்த்து பெரிதாக கட்டுவேன். 18வது வார்த்தை 12வது அதிகாரம், ஒன்று செய்வேன். தட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஐ இஸ் அண்டர்ஸ்டுட். ஒன்று செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், அதில் என் தானியங்களை களஞ்சியங்களை சேர்த்து வைப்பேன், என் நெஞ்சே பல்லாண்டுகளுக்கு உண்டு குடித்து வாழ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் என்ற வார்த்தை 6 முறை வருகிறது. நீங்கள் எடுத்து கவுண்ட் பண்ணி பாருங்கள், போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். நான் 6 times இட் கம்ஸ். அப்படின்னா அவன் என்னன்னா தன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறான். இன்னொரு சுவாரஸ்யமான இதில் என்ன தெரியுமா தகவல்கள்? நமக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? யாருடையாவது நாம் கலந்து ஆலோசிப்போம். இவன் என்ன பண்ணுறான்? தனக்குள்ளாகவே பேசிக்கொள்ள, நான் என்ன செய்வேன், நான் என்ன களஞ்சியத்தை என்று தனக்குள்ளாகவே அவனுக்கு உலகமே அவன் மட்டும்தான். மற்ற உறவுகள்லாம் இல்லை. அப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, பெரியப்பா, அந்த உறவுகள்லாம் வேணாம். என் உலகம். தட்ஸ் இஸ் ப்ராப்ளம். இதுக்கு பேர் என்ன? ஐ மனநோயாளி. யாரு? இந்த பணக்கார முட்டாள் ஐ நோயாளி. நோய் ரொம்ப முத்தி போயிடுச்சு. நான், என். ஆக அன்புக்குரியவர்களே, திஸ் இஸ் அ ப்ராப்ளம். இவன் எங்கே முட்டாளாக இருக்கிறான் என்றால், தன்னை தாண்டி வேற யாரையும் பற்றி சிந்திக்கவில்லை. இது ஒரு பிரச்சனை. தட்ஸ் ஒன் ப்ராப்ளம். செகண்ட், உலகத்தை தாண்டி எதை பற்றியும் சிந்திக்கலை. அது அனதர் ஆட்டிடியூடு. என்னது? தன்னை தாண்டி யாரையும் சிந்திக்கல, இந்த உலகத்தை தாண்டி எதையும் சிந்திக்கல. அவன் என்ன சொல்றான்? என் நெஞ்சே உனக்கு பல்லாண்டுகளுக்கு தேவையான சேர்த்து வைக்கணும், உண்டு குடித்து மகிழ். ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்று இரவே உன் உயிர் போய்விட்டால் நீ சேர்த்தவை யாருக்கு சொந்தம்? அப்படி என்றால் அவனுக்கு உலக முடிவு பற்றியே தெரியல. இதான் வாழ்க்கை, கடைசி வரைக்கும் சொத்து உடைமை இதான் அப்படின்னு நினைச்சு இல்லை. அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதான் 2வது முட்டாள்தனம் அவன் சிந்தித்தது. இந்த உலகத்தை தாண்டி அவன் சிந்திக்கவில்லை. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கூட சில நேரங்களில் முட்டாளாக மாறிடக்கூடாது. என்னது? நம்மை தாண்டி யாரை பற்றியும் சிந்திக்காமல், இந்த உலகத்தை தாண்டி நாம் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை என்றால் நாம் கூட ஏதோ ஒரு விதத்தில் முட்டாள்தான். ஆக நம்மை சுற்றி வாழ்கின்ற மனிதர்களோடு சக மனிதர்கள் நன்றாக வாழ்கின்ற ஒரு மனிதர்களாக ஒரு துறவி, அந்த துறவினுடைய வீட்டுக்கு ஒரு வழிபோக்கர் செல்கிறார்.
இன்றைக்கு நான் தங்கிக்கலாமா என்று வழிபோக்கர் கேட்கிறார். துறவி, தங்கிக்கிங்களேன். சுற்றி முற்றி பார்க்குற, தங்கும் போது ஒரு பொருள் கூட இல்லை. அப்போ அவர் கேட்குற, எங்கே உங்கள் பொருள் எல்லாம்? என்ன பொருள்? அந்த துறவி, அதாங்க பெட்டி, படுக்கை, டேபிள், சேரு. சரி, உன் பொருள் எங்கே அப்படின்னு துறவி கேட்கிறார். நான் பயணமாக வந்திருக்கிறேன், அதனால் பொருள் எதற்கு? துறவி, நானும் ஒரு பயணி தான். வாட் ஏ மீனிங் இல்லை, நானும் ஒரு பயணி தான். ஐ எம் ஆல்சோ எ பில்கிரிம். பணக்காரன் இன்றைக்கு வந்த ஓமையில் நானும் ஒரு பயணி தான் என்று யோசித்திருந்தால் அவனுக்கு மிகப்பெரிய அந்த உடமையின் மேல் பேராசை இருந்திருக்காது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் ஒரு பயணிகள் தான். புரியுதா? பவுல் அழகாக சொல்வார், நாம் எல்லோரும் ஒரு திருப்பயணிகள், இந்த உலகத்துக்கு வந்த திருப்பயணிகள். ஆகவே இயேசு ஒருவர் தான் நிலையானவர், அவர் ஒருவர் தான் நிரந்தரமானவர், அவர்தான் நம்முடைய ஒப்பற்ற செல்வம். அவரை நோக்கி நாம் பயணிப்போம். நம்மை தாண்டி பல மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள். தாத்தா பாட்டிகள் தினத்தில் அழகான அற்புதமான தாத்தா பாட்டிகள் என்ற வீடுகளில் கொண்டாடி நல்ல உறவுகள் எல்லாம் வளர்த்து கொண்டு இருப்பதில் நிறைவு கண்டு மகிழ்ச்சியோட மனநிறைவோடு சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக உலகத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஏதோ நாம் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறோம் என்ற அர்த்தம் இல்லை. ஆகவே உலகத்தை தாண்டி ஒரு வாழ்வென்றால் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக அர்த்தமுள்ள பயனுள்ள வாழ்வாக நாம் வாழ்ந்துவிட்டு செல்வோம். கவியரசர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்வார், செல்வம். ஏன் செல்வம் என்ற பெயர் வந்தது என்றால் அது செல்வோம், அது நம்ம கையில் நிற்பது கிடையாது, செல்வோம். ஆகவே அற்புதமான மனிதர்களாக நமக்கு இருக்கக்கூடியவற்றின் மேல் மகிழ்ச்சியாக வைத்து அந்த இறைவனே நிரந்தரமானவர் என்று நல்ல உறவுகளை எல்லாம் நாம் வாழச் செய்து வளரச் செய்து நல்ல அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி என்ற நல்ல ஒரு உறவுகளில் தாத்தா பாட்டிகள் தினத்தை எல்லாம் கொண்டாடி மகிழ்வோடு மனநிறைவோடு இன்றைக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கை நன்றாக வாழ்வோம். ஆக மற்றவர்களோடு நல்ல உறவுகள் கொண்டு உலகத்தை தாண்டி கடவுள் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற சிந்தனையோடு வாழுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம் சிறப்பாக அமையட்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். தாண்டி பல நல்ல உறவுகளெல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தின் நிலையானதும் நிரந்தரமான இறைவன் ஒருவர் தான். பணம், செல்வமெல்லாம் கடவுளுடைய ஆசை, சுபிட்சம், ஐஸ்வர்யம். ஆனால் அதுவே நமக்கு பிரதானம் அல்ல. அதையும் தாண்டி பல உறவுகள், பல நல்ல சிந்தனைகளோடு வாழக்கூடிய நல்ல அற்புதமான மகிழ்ச்சியான மனநிறைவான மனிதர்களாக நாம் வாழ இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். வேண்டும் உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா,
விண்ணக தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இயேசுவே தங்கள் ஒப்பற்ற செல்வம் என்னும் மனநிலையில் விண்ணக வாழ்வுக்கு உரியவர்களாய் வாழவும், திரு அவையின் மக்கள் அனைவரையும் விண்ணக வாழ்வுக்கு தயார் செய்யவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அரசு திட்டங்களை சாதி, மத, இனம், ஏழை, பணக்காரன் போன்ற பாகுபாடுகள் இன்றி அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து தேவையில் உள்ளோர் மீது அக்கறை கொண்டு வாழ்ந்திட தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உன்னை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பு அளிப்பவரே இறைவா, உலக பொருட்கள் மீதான ஆசையால் உறவுகள், உடல் நலம் மற்றும் மன அமைதியை இழந்து தவிக்கும் மக்கள் அனைவரும் விண்ணுலக சார்ந்தவற்றில் மனதை செலுத்தி உமது மீட்பை அனுபவிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வாழ்வு அளிப்பவரே இறைவா, இன்றைய நவீன உலகில் ஒருவரை ஒருவர் அளிக்கும் அளவிற்கு பணம், பொருள், ஆடம்பரம் என்ற உலக காரியங்களில் நாங்கள் எங்களையே அடிமையாக்கி கொள்ளாமல், கிறிஸ்துவே எனக்கு ஒப்பற்ற செல்வம், அதுவே எனது ஆதாயம் என்னும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். நாம் எல்லோரும் நிற்பதும், பார்ப்பதும், பங்கெடுப்பதும், வேண்ட வந்திருப்பது கடவுளிடத்தில் சுபிப்பதற்காக கரங்கள் குவிப்போம். நம்முடைய வாழ்வை சற்று அலசுவோம், ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஏன் மகிழ்ச்சிக்கு தடையாக நாம் இருக்கின்றோம்? நாம் எங்கே வாழ்க்கையை தொலைக்கின்றோம்? நிம்மதி இல்லாமல் ஒருவேளை நாம் இருக்கின்றோமா? நிறைவில்லாமல் நாம் இருக்கின்றோமா? சந்தோஷத்தை முழுமையாக பெற முடியாமல் இருக்கின்றோமா? அதற்கு ஒருவேளை காரணம் நாம் இருப்பதில் நிறைவு காணாமல் இருக்கின்றோமா? எது நிரந்தரம், எது நிலையானது, எது நிலையற்றது என்ற அழகான இந்த தெளிவுகள் இல்லாமல் இருப்பதா? அல்லது நம்முடைய வாழ்க்கையின் பிரதானம் இதுதான், அது உடைமைதான், அதை நோக்கி மட்டுமே நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? ஆனால் அதுவல்ல. கடவுள் ஒருவரே, இயேசு ஆண்டவர் ஒருவரே நிரந்தரமும் நிலையானவர். அவரே நமக்கு ஒப்பற்ற செல்வம் என்ற அந்த மன தெளிவு நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப வாழ்வு ஒரு உறவின் பகிர்வாக, மகிழ்ச்சியாக அமையும். ஆக நம்மையும் தாண்டி பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நாமும் நம்முடைய உலகம் மட்டும்தான் அல்ல, என்னையும் தாண்டி பல உறவுகள், அது நம்முடைய குடும்ப உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அழகான உறவு முறைகள். இந்த உறவு முறைகளோடு மகிழ்ச்சியாக நாம் வாழ்வது, இந்த உலகத்தை தாண்டி நமக்கென்று ஒரு வாழ்வு உண்டு என்ற அந்த ஒரு திருப்பயணிகளாக நம்முடைய வாழ்க்கை ஒரு திருப்பயணமாக மாறுகின்ற அந்த மனநிலையில் நாம் வாழ்வது. ஆகவே அன்பார்ந்த இறைவா, இந்த குறுமைக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தலும், பலவீனமெல்லாம் பலமாக, குறைகளெல்லாம் நிறைவாக எங்களை நாங்கள் இன்னும் கூடுதலாக அலசி ஆராய்ந்து தெளிவாக எங்கள் வாழ்க்கையை நகர்த்த எது நிரந்தரம்? அது நீர் ஒருவர் மட்டும்தான். நீர் ஒருவர் போதும் ஆண்டவர், நீர் ஒருவர் மட்டும் போதும் ஆண்டவர், நீர் ஒருவர் மட்டுமே எங்கள் வாழ்வில் போதும் என்ற மனநிலையில் இருப்பது நிறைவு கண்டு மனநிகழ்வோடும் மகிழ்ச்சியோடு நாங்கள் சுபிட்சத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் நாங்கள் வாழ்ந்திட அருள் புரிய தொடர்ந்து உடைய கரம் பிடித்து எங்களை, எங்கள் குடும்பங்கள் எல்லாம், நாங்கள் செய்கின்ற வேலைப்பாடுகளெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். காணிக்கப்பாடு. அளித்த
அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்ம எல்லோரும் இணைந்து கடவுள் சன்னிதானத்தில் அவரை தொழுது வணங்கி ஆராதித்து நம்முடைய வாழ்க்கையின் நிலையானது அந்த இறைவன் ஒருவர் மட்டும்தான். ஆக நல்ல உறவுகளோடு நாம் வாழ்ந்து இந்த உலகத்தை தாண்டி கடவுளுடைய அற்புதமான வாழ்வு ஒன்று உண்டு என்ற நம்பிக்கையில் நாட்களை நகர்த்த இருப்பதில் நிறைவு கண்டு மகிழ்வோடு மனநிறைவோடு செழுமையாய் முழுமையாக நாம் வாழ்ந்திட கையளிக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக நம்முடைய செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியலும் வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் மேலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் மத பரிவரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனிலும் அது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் பாஸ்கா மறைநிகழ்வின் பயணங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாக நீர் இயேசுவை சாவை நின்று உயிர்த்தழச் செய்து, ஆகவே நாங்கள் வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சுவர் ஆட்சி புரிவர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. வாழ்வின் நகர்வுக்கு பின்னணியாக, அடித்தளமாக, ஆணிவேராக, ஆதாரமாக, ஆதரவுமாக இருப்பது கடவுள்தான். அன்பான இயேசு எல்லாரையும் அருளோடும் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துகிறார். பலவீனமுள்ள நம்முடைய வாழ்வு தோல்விகள், பயங்கள், பதற்றங்கள் அல்லது மன அழுத்தங்கள் நிறைந்த நம்முடைய வாழ்வெல்லாம் ஆண்டவர் பலமாய் மாற்றுகிறார். ஆனால் எது நிரந்தரம், எது உண்மை, எது நிலையானது என்ற அந்த தெளிவு ஞானம்தான் நம்ம இன்னும் மகிழ்ச்சி நகர்த்தும். ஆக ஞானமும் அறிவும் நிலையானதும் நிரந்தரமானது ஆண்டவர் ஒருவர் தான். அந்த இயேசு ஆண்டவரை இருகப்படுத்தி நம்முடைய வாழ்வின் திருப்பயணிகளாக நம்மையும் தாண்டி பல நல் உறவுகளோடு நாம் வாழ ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன்னமே இரவு விருந்தை அருளிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கணும். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருத்தந்தை லியோ மற்றும் எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நிறைவு கூர்ந்தாலும் அன்பான ஆண்டவர், நம்பிக்கையோடு வருகை தந்தது திருப்பலியின் வழியாக உடைய அருளையும் ஆசிரையும் உடைய ஆறுதலையும் ஆதரவையும் ஆற்றலையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த பொழுது இந்த தருணத்தை நிறைவாக ஆசீர்வதித்தலும் எது உண்மை, எது பொய்யானது, எது நிரந்தரம், எது நிரந்தரமற்றது, எது நிலையானது, எது நிலையற்றது, அற்புதமான சிந்தனைகளை எங்களுக்கு கொடுக்க நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்திற்கு வருகை தந்த அழகான அற்புதமான திருப்பயணிகள். ஆகவே எங்களையும் தாண்டி பல நல் உறவுகளோடு உறவு கொண்டு நாங்கள் வாழ இன்னும் இந்த உலகத்தை தாண்டி அற்புதமான வாழ்வு எங்களுக்கு என்றும் உண்டு. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்ற சிந்தனையும் பெற்று மகிழ்வோடு மன நிறைவோடு இருப்பதில் நிறைவு கண்டு மன நிறைவோடு வாழ அருள் புரியும். மேலும் இந்த திருப்பலியானது பிறந்த நாள் வழியாக, திருமண நாள் வழியாகவும் சிறப்பு கருத்துக்களை முன்வைத்தும் நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்மலை பாட்சிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்தரைக்கஸ்தல ஆத்துமாக்கள் ஆகிய அனைத்து ஆத்துமாக்கள் மேலுடைய நித்திய இலைப்பாற்றிய பொழியும்படியாக வேண்டுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவர்கள்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பணக்காரன் முட்டாள் என்றால் அவனுடைய மனநிலையில் அவன் வாழ்க்கை, செல்வம், பணத்தை குறித்த எக்கச்சக்கான தவறுகள் தான். ஆகவே நம்முடைய வாழ்வு மன தெளிவோட ஆண்டவர் ஒருவர் தான் நிரந்தரமானவர், நிலையானவர் அவர் ஒருவர். நம்ம எல்லோரும் திருப்பயணிகள். நம்மையும் தாண்டி நல்ல உறவுகளெல்லாம் வளர்த்து கொண்டு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ்வோம். அதற்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்துதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், பேராசைகள், சுயநலன்கள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் மன்னித்து உள்ளத்தில் அமைதியும் குடும்ப வாழ்வில் ஒற்றுமையும் நிறைவான வாழ்வுக்கு எங்களை அழைத்துச் செல்ல என்னாலும் திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பான இறைவன், நிரந்தரமானவர் இவர் ஒருவர் மட்டும்தான். நிலையானவரும் நிம்மதி தருபவரும் படைத்தவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவரும் திக்கற்றவருக்கு துணையும் நம்புவோருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் வளமும் குடும்ப வாழ்வினுடைய மையமும் ஆதாரமும் ஆதரவும் ஆண்டவர் இயேசு நிரந்தரமான ஆண்டவர். அற்புதமாக நம்மை தேடி வருகிறார். வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
திருத்தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசிரும் விண்ணகச் செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லாம் ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அசோக் நகர் புனித மத்தியாஸ் பங்கை சார்ந்த தந்தை ஜார்ஜ் விக்டர், தாய் அமலி ரோஸ் மேரி இவர்களின் மகன் ஜியோ ஜீல்ஸ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பனவெந்தூர் அன்பியத்தை சார்ந்த தந்தை எம்ஏ பாஸ்கர், தாய் எழில் ஜோஸ்பின் இவர்களின் மகள் டிஷா மெட்டில்டா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ரெஜினா அன்பேத்தை சார்ந்த தந்தை சுனில் சக்கரியா, தாய் ஜெய்சீலி இவர்களின் மகன் எஸ் மெர்வின் சுஜய் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மாதவரம் புனித செவிசியார் பங்கை சார்ந்த தந்தை சுந்தர், தாய் கவிதா இவர்களின் மகள் மோனிஷா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித தாமஸ் அக்குனியாஸ் அன்பியத்தை சார்ந்த தந்தை விஜயகுமார், தாய் இந்திராணி இவர்களின் மகன் பிரேம்குமார் அவர்களுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் புரோம்பேட் அமல அன்னை ஆலய பங்கை சார்ந்த தந்தை டி ஆண்டனி டிக்சன், தாய் அல்போன்ஸ் இவர்களின் மகள் ஏ விக்டோரியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இயேசுவில் பிரியமானவர்களை மீண்டும் ஒருமுறை எல்லோரையும் அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அதில் ஒவ்வொரு ஞாயிறு ஒவ்வொரு விதமாக கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். கடந்த 7 மாதங்கள், அடுத்து 8 மாதம் என்று நம்முடைய ஆண்டவர் நம்ம தரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு வாய்ப்புகள் தான். தொடர்ந்து மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு குதூகலத்தோடு நாம் வாழ்வோம், உற்சாகத்தோடு வருவோம், உற்சாகத்தோடு நாம் செல்வோம். அடிக்கடி சொல்வது தான், நாம் வீடுகளிலிருந்து வருகின்ற போது பல்வேறு மனநிலைகளில் வரலாம் இல்லையா? பிகாஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் தான். மகிழ்ச்சியும் இருக்கும், சவால்களும் இருக்கும். ஆனால் நம் வீட்டுகளிலிருந்து கிளம்பி வரும்போது பல்வேறு விதமான எண்ணங்கள் சூழல் வந்தாலும், ஆனால் இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது அது வேறு விதமான மனநிலை. அதனால் தான் வெறுங்கையாய் நாம் வந்தாலும் கடவுள் வெறுங்கையாய் அனுப்புவது கிடையாது. நாம் ஏதோ ஒரு மனநிலையில் வந்தாலும் கடவுள் ஆசீர்வாதமிக்க மனநிலையில் நம்மை வழி அனுப்புகிறார். இந்த வழி அனுப்புதலில், இந்த ஆசீர்வாதத்தில் இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக நாம் நல்லதொரு வாழ்வாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துக்கிட்டேன். இந்த நாளுக்காக, புதிய மாதத்திற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி உற்சாகம் நிறைந்த ஒரு வாழ்த்துக்களை ஆண்டவருக்கு மகிமையாக நாம் சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருமணத்தில் முதல் ஓலைகள்லாம் வாசித்தோம். இப்போ தாமஸ் அக்குவினாஸ் அன்பை சார்ந்த மணமகன் பிரேம்குமார் எங்கே இருக்கார்? பிரேம்குமார் அவருடைய தந்தை விஜயகுமார், தாய் இந்திராணி முதல் ஓலை வாசித்து அவருக்கு தொடங்குகின்றோம். ஆகவே அவர்களை நாம் கரவொலி எழுப்பி அன்போடு நாம் வாழ்த்துவோம். இரண்டாவது புனித புனவந்தர் அன்பை சார்ந்த மணமகள் டிஷா மெட்டில்டா எங்கே இருக்காங்க? டிஷா மெட்டில்டா, வெரி குட். முன்னாடி வந்துடணும். முன்னாடினா இங்கே இல்லை, அங்கே பியூஸில், சரிங்களா? தந்தை பாஸ்கர், தாய் எழில் ஜோஸ்பின். ஆகவே உங்கள் அனைவரையும் நம்முடைய சார், வெரி குட், மிகுந்த மகிழ்ச்சி சார்.
வாழ்த்துக்கள். ஆகையால் கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்வோம். கடவுள் ஓலைகளை வாசித்து தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து கடவுளுடைய சுபகாரியங்களை சுபிட்சமாக கடவுள் மாற்ற அவளை அன்போடு வாழ்த்துவோம். இந்த பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த புனித பிலிப் அன்பியத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. மிகுந்த மகிழ்ச்சி. பிலிப்பினுடைய அக்கா தங்கச்சி போலையும் அண்ணன் தம்பி போல வந்திருக்கிறாங்க. செயின்ட் பிலிப், புனித பிலிப்புக்கு. ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. தலைவர் தான் வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு யார்? ஆகையால் பொறுப்பாளர். வெரி குட். மிகுந்த மகிழ்ச்சி. கரவலை எழுப்பி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாம் சொல்லுவோம். தொடர்ந்து நன்றாக செய்யுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை புனித மார்க் அன்பியம் சிறப்பாக செய்ய அன்போடு அழைக்கின்றேன். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் நாளைக்கு புனித ஜான் மரிய வியானி. இப்படி ஜான் மரிய வியானி அற்புதமான ஒரு புனிதர், பங்கு குருக்களின் பாதுகாவலர். அப்படி என்னதான் அவர் செஞ்சார்? இளம் வயதில் படிப்பு வரல அவருக்கு, லத்தீன் மொழி வரல. அப்பொழுது லத்தீன் மொழி நன்றாக படித்தால் தான் குருத்துவத்திற்கு தேர்ந்தெடுப்பார்கள். அப்பொழுது ஆயர்கள் சொல்கிற இவருக்கு படிப்பே வரலேன்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே இருந்த ஒரு அவருடைய ரெக்டை சொல்கிறார், படிப்பு வரனாலும் மாதா மேலே இவருக்கு ரொம்ப அதிகமான பக்தி, அதுக்காக குரு பட்டம் கொடுங்கன்னு. மாதா மேலே அவ்வளோ ஒரு பக்தி. பிரான்ஸில் ஆர்ஸ் என்ற நகர், கரடுமுருடான அந்த நகர், கோயிலுக்கே வரமாட்டாங்க. நிறைய ஒழுங்கு சம்மந்தப்பட்ட அந்த நடவடிக்கைகள் இருக்காது. அந்த ஊரில் ஏறக்குறைய 26 ஆண்டுகள் பணி செய்தார். அவருடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? அப்படி ஜான் மரிய வியானி ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ஒப்புரவு அருட்சாரம் கேட்பாராம். அப்பொழுதெல்லாம் இவரிடம் ஒப்புரவு அருட்சாரம் பெறுவதற்காக ட்ரெயின் டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குமா. அப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஜான் மரிய வியானி கடவுள் உலகை ஆள்கிறார். ஜெபிக்க தெரிந்த மனிதர் கடவுளையே ஆள்கிறார் சொன்னவர் தான் ஜான் மரிய குருக்களுடைய பாதுகாவலர். ஆகவே இந்த நாளில் நாம் வேண்டுவோம். பிறகு 5ஆம் தேதி புனித மரியாயின் பெருங்கோவில் நேர்ந்தெடுப்பு பனிமய மாதாவுடைய திருவிழா. 6ஆம் தேதி ஆண்டவருடைய தோற்ற மாற்றத்தின் விழா. பிறகு 8ஆம் தேதி புனித டோம்னிக் உடைய விழா. வருகின்ற முதல் வியாழன் குழந்தை இயேசுடைய நாள் கொண்டாடப்படும். சாயங்காலம் வருகின்ற செவ்வாய், முதல் செவ்வாய் நம்முடைய அந்தோனியார் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனையும் இருக்கும். கடந்த வாரம் ஞாயிறு காணிக்கை 71,070 ரூபாய். இந்த வாரத்துடைய சிறப்பு. கடந்த வாரம் மறைக்கல்வி பிள்ளைகளை அழைத்து சொன்னோம். உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்திருப்பாங்க. பயங்கர ஜாலி, அந்த இடமே காலி. சரிங்களா? பிள்ளைங்க வந்ததால் அவ்வளோ ஒரு ஜாலி. எவ்வளோ பேர் தெரியுமா? 387 பேர் பிள்ளைங்க. கேட்டிசன் டீச்சர், பிறகு நம்முடைய யூத்து பிள்ளைங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பிட் காஸ்ட்லி தான். அன்றைக்கி செலவு மட்டுமே 2,65,000 ரூபாய். சரிங்களா? இருந்தாலும் பிள்ளைகளுக்கு செலவு செய்வதில் நாம் பார்க்கக்கூடாது. அதுக்கு நல்ல மகிழ்ச்சியாக சேத்தில் விளையாடுவது, சேத்தில் இழுப்பது, பிறகு நானும் அவங்களோட விளையாடிக்கிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு, அந்த இடம் 240 ஏக்கர் இடம். அந்த இடத்த சுற்றி பார்க்க நம்ம நடந்து போனோம்னா டயர்டாகி ரிட்டையர் ஆகிடுவோம் அந்த இடத்துக்கு. சரியா? ஆனால் டிராக்டர்லேயே ஏறக்குறைய ஒரு ½ அன் ஹவர், மோர் தென் ½ அன் ஹவர் நினைக்கிறேன், நல்லா சுற்றி பாரு. திருப்பலி முந்திரி தோப்பில் தான் திருப்பலி வைத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாப்பாடும் நல்லா இருந்தது. பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இயற்கையில் இறைவனை பார்க்க பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளை அழைப்பு கொடுத்திருந்தீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. 7 பஸ் நம்ம போனோம். நன்றாக இருந்தது. ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை மறைக்கல்வியில் எப்போதும் உற்சாகம் கொடுத்து அனுப்புங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி புது நன்மை நம்முடைய பங்கில் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை யூத் இளையோர்களுக்கான ஒரு நாள் தியானமானது நடத்தப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு ஃபேமிலி கார்டு இதுவரைக்கும் ஒரு 400 குடும்பங்களுக்கு மேலே கொடுத்துருக்கின்றோம். அன்பிய பொறுப்பாளர் வழியாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற பொழுது குடும்ப கார்டு பெற்றுக்கொள்ளும். பொறுமையாக நிதானமாக குடும்ப கார்டை நாம் பெற்றுக்கொள்ளும். எல்லாருக்கும் வந்த பிறகு பழைய கார்டு செல்லாது என்று நாம் அறிவிப்பை நாம் வழங்குவோம். ஆகவே கார்டுக்கான குடும்ப அட்டைக்கான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் முதலில் அன்பிய பொறுப்பாளர்கள், இன்னும் கூடுதலாக சந்தேகம் இருந்தால் பங்கு தந்தையை நீங்கள் அணுகி உங்கள் வழி நடத்தலை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் அன்புக்குரியவர்களே, அன்பிய கூட்டங்கள் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு புனித அலோசியஸ் கொன்சாக திருமதி ராணி பிக்கோ வீட்டிலும், 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித பிலிப் அன்பு திருமதி நிக்கோலா வீட்டில் நடைபெறும். இன்னும் 2-3 அறிவிப்புகள். ஒன்று, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் நம்முடைய செமினரி இருக்கு இல்லையா, சேக்ரட் ஆர்ட் செமினரி, திரு இருதய குருத்துவ கல்லூரி. அந்த கல்லூரியில் தான் நம்முடைய குருக்கள் உருவாகிறார்கள். குறிப்பாக தமிழகத்திற்கு, ஆந்திராவுக்கு, பிறகு நம்முடைய பல மாநிலங்களுக்கெல்லாம் உருவாகிறார்கள். அந்த குருத்துவ கல்லூரிக்கு நம்மால் இயன்ற உதவிகள் நாம் செய்வது நம்முடைய அவசியம். அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதை நாம் தீர்மானித்திருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக உங்களுடைய தாராள உதவிகளை நம்முடைய குருக்களாக உருவாக போகக்கூடிய நம்முடைய அந்த செமினரி நாம் நடத்துகின்ற செமினரி, அந்த குரு கல்லூரி நம்முடைய சென்னை மயிலை
மறை மாவட்டம் தான் நடத்துகிறது. ஆகவே அந்த குருத்துவ கல்லூரிக்கு நாம் உதவி செய்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்படுகின்ற சிறப்பு காணிக்கை நம்முடைய செமினரிக்காக வழங்கும். குருக்கள் இங்கே வருவார்கள். அவர்களே ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கூட குருக்களை நீங்கள் தத்தெடுத்துக்கொள்ள, அடாப்ட் எ செமினேரியன் ஃபார் யர் லைஃப். தட்ஸ் அ வெரி குட். இங்கே நம்முடைய பங்கு மக்கள் நிறைய பேர் அதை செய்கிறாங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதை தொடர்ந்து நாம் செய்வோம் என்பதை அன்போடு உங்களுக்கு நினைவுறுத்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, தாத்தா பாட்டிகள் தினம் புனித சுவைக்கின் அன்னம்மாள் விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். பிறந்த நாள், திருமண நாள் இந்த மாதத்துடைய கடைசியில் கொண்டாடலாம். இன்றைக்கி தாத்தா பாட்டிகள் தினம். ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? தாத்தா பாட்டி இல்லாத வீடு ஏதோ ஒரு வெறிச்சோடி தான். ஏன்னா அவங்களுடைய அனுபவமே வேறு. ஆனால் இன்றைக்கி சுமையாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறது என்பதுதான் ஒரு ட்ராஜடியாக இருக்கிறது என்பதுதான் ஒரு விஷயம். ஏன்னா தாத்தா பாட்டிகள் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை அழகாக வளர்ப்பார்கள். முன்னெல்லாம் தாத்தா பாட்டிக்கு ஊருக்கெல்லாம் போவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. அதில் குறைஞ்சி வருகிறது. அவங்களுடைய அனுபவமே வேறு. அவங்க வேணால் பெரிய இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கலாம், ஃபிசிக்காக அவங்க செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்ந்து வந்த வாழ்க்கை, கொடுத்த வாழ்க்கையெல்லாம் பயங்கரம். நாம் அவங்கள சில நேரங்களில் வெவ்வேறு விதமாக பார்க்கின்றோம். நன்றாக பார்த்து நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்ப்பவர்கள் வேறு விதம். அப்படி அல்ல. அவர்கள் இல்லாத பொழுதுதான் அவளை பற்றி நாம் கேட்கின்றோம். பெரிய மாலையெல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் வச்சு கலரை வச்சு அவங்களுக்கு பிடிச்சது அப்படியெல்லாம் இருக்கும்போது நன்றாக கவனிங்கள். ஏன்னால் உறவுகள் என்பது ஒரு புனிதமானது. ஆகவே தாத்தா பாட்டிகள் அவருடைய அனுபவங்கள் மிகப்பெரிய பொக்கிஷங்கள், புதையல்கள் என்பதை நாம் எல்லோரும் ஒரு நாள் ஆகும். நாம் கூட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தாத்தாவும் பாட்டி அன்றைக்கி யாராவது கொண்டாடுவாங்க நம்மளை பற்றி, சரிங்களா? ஆகையால் எல்லோரும் இணைந்து தாத்தா பாட்டிகள் தினத்தை நாம் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்வோம். சில பேர் ஐயோ தாத்தான்னு சொல்லாதீங்க ஃபாதர், கொஞ்சம் கஷ்டமாகுதுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. வயசாச்சுன்னா தாத்தா தானே, அப்படி தானே? அதனால் தாத்தா பாட்டிகள், குறிப்பாக பேரம் பேத்தி எடுத்தவர்கள், நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்று இந்த தாத்தா பாட்டிகள் வாழ்க்கையை மனசுக்குள்ளாக நன்றாக கொண்டாடி அதோடு உங்கள் பேர குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மறைக்கல்வி ஞானத்தை, மதிப்பீடுகளை அடுத்த தலைமுறைக்கு விட்டு சொல்லுங்கன்னு அன்போடு வாழ்த்துக்கிறேன். அப்படி எழுந்து நில்லுங்க பார்ப்போம். தாத்தா பாட்டிங்கள்லாம் எழுந்து நில்லுங்க. வெரி குட். அசைஞ்சு எழுந்துனாவே தாத்தா பாட்டி தான். ஆகையால் பார்த்தீங்களா எவ்வளோ வேறுகிறீங்க. மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் அதுக்கு பேரம் பேத்திகள்லாம் எடுத்துருவேன். ஆகையால் நன்றாக உங்கள் பேரம் பேத்திகள், குறிப்பாக குழந்தைங்களுக்கு நான் சொல்லியிருக்க வேண்டும். அடுத்த முறை திருப்பலிக்கு போகும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க உங்ககிட்ட அந்த பிளெஸ்ஸிங்லாம் நீங்கள் தான் பிளெஸ்ஸிங். யூ ஆர் சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங். இந்த பங்குக்கும் சரி, நம்முடைய சமூகத்திற்கும் சரி, வீட்டுக்கும் சரி, நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். கொஞ்சம் பேர் எழுந்து நின்று இருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்களேன், கிஃப்ட் கொடுக்க பாருங்கள், எல்லாம் வருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நடக்கக்கூடிய நாடகம் பாருங்கள். எழுந்து நின்றுட்டவங்கள ரொம்ப சந்தோஷம். கிஃப்ட் கொடுக்கும்போது தான் எல்லாம் வருது. நானும் தாத்தா தான் ஃபாதர், நானும் பாட்டி தானே வருவாங்க. சில பேர் வாங்கின இடத்துலையே வாங்கின்னு இருப்பாயா, தாத்தா வீட்டில் இருப்பாருன்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து நடந்துருக்குது சம்பவம், தரமான சம்பவம். தாறு மாறு தக்காளி சோறு மாதிக்குது இந்த கிஃப்ட் கொடுக்குறது. ஆக இருந்தாலும் மகிழ்ச்சி. உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதில் எல்லாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அப்படியே நம்ம நிறைவு செய்யலாம். அவளுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அவளை அன்போடு நாம் வாழ்த்துவோம். நீண்டதோறும் நன்றாக நீடோடி காலம் வாழுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். திருப்பலின் இறுதியில் உங்களுக்கு சிறப்பு ஒரு பூ கொடுத்து, ஒரு நல்ல ஒரு ஜெப அட்டை கொடுத்து, பிறகு அதோடு கிஃப்டெல்லாம் கொடுத்து உங்களை வழி அனுப்புகின்றேன். வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன். அப்படியே முன்னாடி வந்துடுங்க. இறுதி ஜெபம். அப்படியே எழுந்து நிற்போம். தாத்தா பாட்டி முன்னாடி வந்துடுங்க. கொஞ்சம் வாலண்டியர்ஸ் அப்படியே கொஞ்சம் வழி நடத்துறதுக்கு வந்துடுங்க. அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது லாஸ்ட் பாட்டு மேலே இருக்கவங்க கொஞ்சம் கீழே வந்துடுங்க. எல்லோரும் இல்லை, தாத்தா பாட்டிங்க கீழே வந்துடுங்க. உங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து உங்களை அன்போடு மகிழ்ச்சியோடு நாம் வழி அனுப்புவோம். ஆங்காங்க நின்று கொள்ளுங்கள். எல்லோரும் எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உயர்த்துவோம். அன்னையிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வீட்டில் பெரியவர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி ஒருவேளை இறந்து கூட போயிருக்கலாம். அவர்கள் வழியாக நாம் பெற்ற சிறு வயது அனுபவங்கள்,
அவர்களெல்லாம் நாம் நினைவு கூறுவோம். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெரியோர்கள் 60 வயதிற்கு தாண்டி தாத்தா பாட்டிகள் என்ற நிலையில், ஏனென்றால் இயேசுவின் தாத்தா பாட்டி புனித சுவைக்கின் அன்னமாலை கொண்டாடுகிறோம். மரியன்னையினுடைய பெற்றோர்கள் ஆக இப்படியாக நம்முடைய பீடத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்க நாம் வேண்டும். கரங்களை உயர்த்தி, அம்மா தாயே, ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கின்ற தாயே, வழி நடத்துகின்ற வழி துணையான தாயே, இங்கே குழுமிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்வில் நிரந்தரமும் செல்வம் ஒப்பற்ற செல்வம் அந்த இறைவன் ஒருவர் தான் என்று உணர்ந்து கொள்ள அதோடு இணைந்து இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இங்கே குழுமிருக்கின்ற பெரியோர்கள் தாத்தா பாட்டிகளின் நிலையில் உயர்ந்திருப்போர் தங்கள் வயதில் பெற்ற அனுபவங்களை நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு இவர்கள் என்னாலும் நினைவு கூறி அடுத்த தலைமுறைக்கு தேவையான நல்ல மதிப்பீடுகளை, கிறிஸ்துவ மதிப்பீடை விட்டு செல்லக்கூடிய மக்களாய், பெரியோர்களாய், உடல் நலத்தோடு உள்ள சுகத்தோடு வைத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக நெஞ்சார்ந்த உள்ளத்தோடு நீங்கள் கடந்து வந்த பாதைகள், பெற்ற அனுபவங்கள், வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தடயங்கள் ஆக நீங்கள் சந்தித்த சாதனைகள், சந்தித்த சோதனைகள், சவால்கள், சரிவுகள், சறுக்கல்கள் மத்தியில் மன அழுத்தங்கள் இல்லாமல், மன நெருக்கடி இறுக்கமும் இல்லாமல் மகிழ்வோடு மன நிறைவோடு நீங்கள் இருப்பக்கூடிய நாட்கள் ஆசீர்வாதமிக்க நாட்கள். அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுத்து ஆசீர்வாதமிக்க மனிதர்களாக, மக்களாக வாழுங்கள் என்று அன்னை தேவத்தாய் ஆண்டவர் இயேசு உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தாத்தா பாட்டில் gift கொடுப்போம், தீர்த்தம் தெளிக்கப்படும், வாங்கி கொண்டு செல்லுங்கள். அடுத்த திருப்பலி ஆங்கிலத்தில் அதையும் நான் தான் நிறைவேற்ற வருகின்றேன். ஆகையால் விரைவாக நாம் செல்லும் மகிழ்ச்சியோட மனநிறைவோடு வாழுங்கள். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும், இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். அந்த ப்ரேயர் கார்டை நீங்கள் கொடுத்துடலாம், ப்ரேயர் கார்டு தாத்தா பாட்டிக்கு கொடுத்துடலாம்.